ஆனா அவர் சொல்றதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் குறிக்கிற இடத்துக்கு நீங்க போகணும். போனீங்கன்னா அங்க எல்லாம் நடக்கும். என் ஊழியத்தின் பாதையில நான் சொல்லுவேன், 22 வருஷத்துக்கு முன்னாடி, 23 வருஷம் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஊழியத்தின் பாதையில புறப்படும் போது 2004 ஆண்டவர் இந்தியாவுக்கு வர சொன்னார் வெளிநாட்டுல இருந்து. அப்ப எல்லாரும் சொன்னாங்க இங்க இருந்தே மினிஸ்ட்ரி பண்ணலான்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார் நீ இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். சோ இந்தியாவுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி ஆண்டவர் 11 மாசம் காத்திருக்க சொன்னார். 11 மாசம் நான் காத்திருந்தேன். ஒரு ஊழியம் கிடையாது. எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க, இவனுக்கு ஊழியம் இல்ல, சும்மா கதை விடுறான், பொய் சொல்றான், ஆண்டவர் இப்படி சொன்ன எப்படி விடுவாரு. ஆனா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் சொல்றாரு நீ பொறுமையாரு பொறுமையாருங்கிறார். 11 மாசம் நான் ஒண்ணுமே செய்யல, ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவரே ஒருத்தரை பார்க்க என்ன கூட்டிட்டு போனார். நான் வேற ஒருத்தரை பார்க்க போறேன், வழியில ஒருத்தர் என்ன பார்க்கிறாரு. இது என் லைஃப்ல நடந்தது. வழியில ஒருத்தரை பார்க்கிறேன், அவர் கேட்கிறாரு, தம்பி என்னப்பா பண்ற? ஒன்றும் பண்ணலனே, மினிஸ்ட்ரிக்கு வந்தா இப்ப ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா, வாயா நம்ம 2 பேரும் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு பிரேயருக்கு. நாங்க 2 பேரும் 3 நாள் சேர்ந்து ஜோம் பண்றோம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. ஆண்டவருடைய ஸ்கிரீன் பிளே பாருங்க, எப்படி நடத்துறாரு பாருங்க ப்ரோக்ராம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவரும் எங்க கூட பிரேயர்ல கலந்துக்கிறார். அவரும் 3 நாள் இருக்கிறாரு. அவர் 3 நாள் எங்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. 3ஆவது நாள்ல பிரேயருக்கு நடுவுல ஒரு டீ குடிக்கும் போது கேட்கிறாரு, என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொன்னாரு, வந்து 10 மாசம் ஆச்சு, இப்போ ஒரு பிரேயருக்கு இங்க வந்திருக்கிறோம் அப்படியான்ட்டு அவர் போயிட்டாரு. அவர் போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன கூப்பிடுறாரு, நீங்க ஏதோ செகண்ட் கமிங் பத்தி மினிஸ்ட்ரி பண்றீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, அது என்னன்னு எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா? எங்க வீட்டுல அப்படின்னு வந்து சொல்றேன்னு சொல்றேன். ஆண்டவர் அனுப்புறாரு. அது வீட்டு கூட்டம், 4 பேர் தான் இருப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. போனா 10 பேர் இருந்தாங்க. அவரு, அவர் மனைவி 2 பிள்ளைகள், தம்பி அவங்க மனைவி 2 பிள்ளைகள், வேலை செய்யற 2 பேர், எல்லாம் ஒரு 10 பேர் இருக்காங்க. எங்களுக்கு பேசுங்க, 2ஆம் வருகை பத்தி என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். நம்ம என்ன யோசிக்கணும், நான் யாரு? வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டு வந்திருக்கிறேன், உங்க வீட்டுல வந்து பேசுறதுக்கு என்ன ஆண்டவர் கூப்பிட்டாரு? அதெல்லாம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு இங்க பேசுன்னு. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு ஒரு காரியம், என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னதுதான். வீடு எவ்வளவு பெருசாவனா இருக்கட்டும், சாவி எப்படி இருக்கும்? அந்த வீடு அளவு இருக்காது. சாவி எப்படி இருக்கும்? அந்த டோரை ஓபன் பண்ற சாவி சின்னதுதான். பெரிய ஆசீர்வாதத்துக்கு சின்ன வழியை கர்த்தர் வச்சிருப்பார்.